Hi, happy evening all. Come, let's learn future tense. I will do. Simple future. நான் செய்வேன். இப்போ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். இது யார் செய்வீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? நான் செய்கிறேன், நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம வேர்ட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். இன் தட் சென்ஸ் we can use simple future I will do. நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். ஐ வில் பி டூயிங். டூயிங் அப்படின்னு ஐஎன்ஜி வந்துச்சு அப்படின்னாலே கண்டினியூஸ். ஐ வில் பி ஃபியூச்சர். ஐ வில் பி டூயிங் ஃபியூச்சர் கண்டினியூஸ். நான் செய்து கொண்டிருப்பேன். நான் செய்து கொண்டிருப்பேன். ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டைமில் நான் இந்த ஒர்க்கை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்றது அதாவது ஃப்யூச்சரில் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்றது சொல்கிறது ஐ வில் பி டூயிங் அப்படின்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் செய்து கொண்டிருப்பேன், நான் செய்திருப்பேன். த நெக்ஸ்ட் சென்டென்சஸ் ஐ வில் ஹாவ் பீன் டூயிங் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதாவது ஐ வில் ஹாவ் பீன் டூயிங் நான் செய்து கொண்டிருப்பேன். அதாவது திஸ் ஆல்சோ டினோட்ஸ் த டைம், பட் a little difference between future continuous and future perfect continuous I will teach you now. இந்த சென்டென்ஸ் இப்போ பார்த்துடலாம். ஐ வில் ஹாவ் பீன் டூயிங் நான் செய்து கொண்டிருப்பேன். இதுக்குமே நான் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் மீனிங் வருது. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். நவ் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃபியூச்சர் கண்டினியூஸ்க்கும் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த சென்டென்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸை நம்ம பார்க்கலாம். இப்போ ஐ வில் பி டூயிங் future continuous. This sentence is used to describe something that will be happening in the future at a specific time. ஒரு ஸ்பெசிஃபிக் டைமுக்குள்ளார இந்த ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்கும். தட் வில் பி ஹேப்பனிங் நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படின்றது டினோட் பண்ணுறது தான் ஃபியூச்சர் கண்டினியூஸ். ஃப்யூச்சரில் இந்த விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கும் ஒரு பர்டிகுலர் டைமில் அப்படின்னு சொல்கிறது தான் ஐ வில் பி டூயிங். Here, I will have been doing future perfect continuous. Here, it is used to describe something that will be completed before a specific time. அதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் டைமுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுது. இட்ஸ் யூஸ் டு டிஸ்கிரைப் சம்திங் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் எ ஸ்பெசிஃபிக் டைம் இன் த ஃபியூச்சர். அந்த ஸ்பெசிஃபிக் டைமுக்குள்ளார அந்த விஷயம் கம்ப்ளீட் ஆயிருக்கும், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்றது தான் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஐ வில் ஹாவ் பீன் டூயிங் நான் செய்து கொண்டிருப்பேன். அதாவது கம்ப்ளீட்டட் ஸ்டேஜ் அதை டினோட் பண்ணுறதுக்கு தான் ஐ வில் ஹாவ் பீன் டூயிங் அப்படின்ற மாதிரி நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணி இந்த future perfect continuous use a sentence create. I think this video will be useful for you. If any doubts related to this, kindly ask your doubts in the comments and like, share and subscribe my channel. Thank you friends. Thanks for watching.